கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். கை கூப்ப முடியல, என்னென்னா இன்னொரு கையால் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனை பிடிச்சின்னு இருக்கேன். மொபைல் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்டு அது வந்து ஸ்டாண்ட் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணல. அதனால் கையிலேயே ஏன்னா இது வந்து முக்கியமாக உங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பரவாயில்ல கையிலேயே பிடிச்சிட்டு பேசிடலாம் அப்படின்ட்டு கையில் மொபைல் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி எல்லாருக்கும், அதாவது இந்த கர்மா சீசன் 2, அதாவது விட்ட இடத்துலேருந்து கதையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அது சீரியலாகவே எடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி வர ஸ்ரீராம நவமி அன்னைக்கு, அதாவது 21 ஏப்ரல் 2021 அன்னைக்கு அதை பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளேயோ இல்லை 10 நாள்லேயோ வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம். அது வந்து டென்டேட்டிவாக வந்து கோனேரி ராஜபுரம் அக்ரஹாரத்திலேயே போய் ஷூட் பண்ணலான் இருக்கேன். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து அக்ரஹாரத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி அதில் நடித்த 2006 நடித்த மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் நடிக்க போகிறா. இது கூட நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் அந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து தே ஆர் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் கீன் டு பார்ட்டிசிபேட். அப்போ என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து, சார் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவாளை ஏன் சார் எங்களோட இன்ட்ராக்ட் பண்ண இது பண்ணுங்களேன், முயற்சி பண்ணுங்களேன், அவளை வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி பண்ணி. ஏன்னா எனக்கு இன்னொன்று விஷயமும் சொல்லிடுறேன். இப்போ வந்து கையில் இருக்கிறது வந்து இன்னொரு 4-5 நாளில் முடிஞ்சு போயிடும் இருக்கிற எபிசோட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பூஜை போட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்து அதை எடிட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதமாவது ஆகிடும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் 1 மாதம் ஆகிடும். ஸோ இன்பிட்வீன் பீரியடில் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், அண்ட் நிறைய பேர் கேட்டதுனால இதில் நடித்த ஆர்டிஸ்ட் இருக்கா இல்லையா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ருக்குவாக இருக்கட்டும், கனவாடிகளாக இருக்கட்டும், சேஷுவாக இருக்கட்டும், இல்லை அவயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து தனியாக கொஞ்சம் வந்து ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அண்ட் அவளோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணித்து. ஸோ அந்த விதத்தில் வந்து டு பிகின் வித் யாருன்னு நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர், ஆஃப்கோர்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பிரமாதமாக பண்ணாங்கிறது தான் பொதுவாக வந்த கமெண்ட்டு. இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த சில முக்கியமான கேரக்டர் பண்ணினதுனால அவளை பற்றி கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து எல்லாருக்குமே அதிகமாக இருந்தது. அது கனபாடிகளாக இருக்கட்டும், இல்லை சேஷு, ஆஃப்கோர்ஸ் சேஷு வந்து சின்ன ஒரு ஷேடியாக இருந்தது. அவர் நல்லவரா கெட்டவரா, நல்லது பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறா, குடும்பத்தில் வந்து குழப்பத்தை விளைவிக்கிறதுக்காக இப்படி பேசுகிறாரா அப்படின்னு பலதரப்பட்ட அபிப்பிராயங்கள் இருந்தது. அதே மாதிரி வந்து சிட்டி சைடில் எடுத்துட்டேன்னா ஸோ மெனி கேரக்டர்ஸ் ஆர் தேர். அது பிரியாவாக இருக்கட்டும், காயத்ரியாக இருக்கட்டும், இல்லை விக்ரமாக இருக்கட்டும், இல்லை விக்ரமாக இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி லைன்ட் அப். அண்டு அக்ரஹாரத்தை பொறுத்த வரைக்கும் தி சென்டர் ஃபிகர் அப்படின்னு பார்த்தேன்னா, தி ஸ்டோரி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ருக்கு, பிகாஸ் அவர் ஒரு சில சேலஞ்ச் பண்ணியிருக்கா. அதனால எனக்கு என்ன தோணித்துன்னா, லெட் மீ ஸ்டார்ட் தட் இன்ட்ராக்ஷன். அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி ஷுர் தட் ஆல் ஆஃப் யூ வில் பி வெரி ஹாப்பி. அது என்னென்னா, நான் இந்த ஃபீல்டில் இருந்ததுனாலையும் அதுக்கு முன்னாடி வந்து ஐயோ ஷூட்டிங்னா எப்படி நடக்கும், என்ன பண்ணுவா, இது மாதிரிலாம் நானும் கற்பனை பண்ணது உண்டு. ஷூட்டிங்கை போய் பார்க்க மாட்டோமான்லாம் நினச்சது கூட உண்டு. ஆனால் நானே ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து அப்போல்லாம் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சது கிடையாது. ஆசை இருந்தது, பட் அது நிறைவேறுமா இல்லையான்லாம் தெரியாது. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பேசினால்னா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கும். இவன் என்ன சொல்ல போகிறா பார்க்கலாம், எப்படி நடித்தா என்ன ஏது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு வந்து தெரிஞ்சுண்டு இப்போ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ண போகிறது ருக்குவா நடித்த ப்ரீத்தி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து அவளை ருக்குவா பார்க்க போகிறது இல்லை, ப்ரீத்தி தி ஆர்டிஸ்ட். And she has got so many things to share with you. So let's welcome Preeti Sanjeev. Of course, கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் பிரீத்தி ஸ்ரீனிவாசனாக இருந்தால், அதான் நான் சொல்லும்போது இது சீரியல் நடித்த போது பிரீத்தி ஸ்ரீனிவாசனாக இருந்தால், இப்போ பிரீத்தி சஞ்சீவ். ஸோ லெட்ஸ் ஆல் வெல்கம் பிரீத்தி சஞ்சீவ். ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தேன் இல்லையா, ருக்குவை பார்க்கணும். ஸோ ஹியர் ஷி இஸ். ருக்கு, அஃப்கோர்ஸ் அந்த ருக்குக்கும் இந்த ருக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து மடிசார்லேயே தான் பார்த்துருப்பேன்.
ஆனால் இப்போ வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப். இன்சிடென்ட்லி ப்ரீத்தி, அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ப்ரீத்தி இஸ் ஹர் நேம். அண்ட் ஃபஸ்ட்டு நீ வந்து ஐ திங்க் இந்த சீரியலில் தான் மடிசாரில் வந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மடிசார் கட்டின அனுபவம் இப்படி ஒன்று? ஆக்சுவலாக ஒரு ஹோம்ஒர்க் தான் அது. மடிசார் வேணும் ஃபர்ஸ்ட்லேருந்தே மடிசாரில் தான் வரப்போகிறேன். ஒரு பாவடை தாவணி, ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் தான் பாவடை தாவணி. அதுக்கப்புறம் மடிசார் கட்டிக்கணும், நானே வந்து கட்டிக்கணும், அதுவும் இவரோட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக நேராக கும்பகோணம் வரதுக்கு முன்னாடி பெங்களூர் போய் என்னோட பெரியம்மா கிட்ட அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு 4 வாட்டி ட்ரைனிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கும்பகோணம் வந்தேன் ஷூட்டிங்க்கு. ஸோ இன்ஃபேக்ட் இல்லை எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து பார்க்குறவா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சார் அந்த இது வந்து மடிசார்லாம் அவ்வளோ கச்சிதமாக இருந்தது சார். ஏன்னா பிகாஸ் அவளுக்குலாம் தெரியும். ஸோ தேவர் ஏபிள் டு சார்ட் ஆஃப் ரீகலெக்ட் அவளோட யங்கர் டேஸ். நான் லாட் ஆஃப் பீப்புள் நம்மளுக்கு வந்து இதில் வந்து இந்த சீரியலை பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்கிறேன், லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் தட் அக்ரஹாரம் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன வயசில் அக்ரஹாரத்தில் இருந்திருக்கா. ஸோ பொதுவாக பார்த்துட்டு இருக்கிறத விட இதில் வந்து பார்க்கும்போது அந்த மடிசார் இருக்கட்டும், பஞ்சகாட்சமாக இருக்கட்டும், எந்த காஸ்டியூமாக இருக்கட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் ஐ தாட் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மடிசாரில் இருக்குன்னு. இல்லை இதில் என்னென்னா ஆக்சுவலாக அம்மா தான் எல்லாருக்கும் கட்டி விடுவா. அம்மா வந்து எனக்கு கட்டுறதுக்கு தான் உள்ளே வருவா. ஆனால் என் அம்மா வந்து மற்றவங்களோட ஆக்கியபை ஆயிடுவாங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நானும் கற்றுக்கிட்டதுனால டிஃபால்ட்டாக எனக்கு நானே கட்டிக்க வேண்டியதாக ஆகிடும். அம்மா எல்லாரோடையும் பிஸி ஆகிடுவாங்க. மற்ற மண்ணி எல்லா கேரக்டர்ஸ் எல்லாரோடு கத்தி விடுறதுனால. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கூடவே அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர் என்ன பண்ணுவார்னா, அவரை ஏமாற்றிடுவோம் அப்படிங்கிறதுனால அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க, ஏடி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எங்கள் கூடவே வருவாங்க. நாங்கள் வேறு எதையாவது இவர் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருந்தார். இப்படிதான் கட்டிக்கணும், இந்த பிளவுஸ்லேருந்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ற விஷயங்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்தார். ஸோ அது ஏதாவது மாறிடக்கூடாதுங்கிறதுனால அவங்க அந்த லேடி ஏடியும் வந்து எங்க கூடவே வருவாங்க. நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டா அவங்க வந்து ப்ராப்பரா எல்லாமே பண்றோமா அப்படின்னு பாக்குறதுக்காக. ஸோ பட் அது எல்லாமே வந்து அப்போ டார்ச்சராக தெரிஞ்சாலும் இப்போ அது டெலிகாஸ்ட்க்கு அப்புறம் இட் ஆல் கேவ் அஸ் த கிரெடிட். ஸோ நான் அப்போ இப்போ வந்து உனக்கு மடிசாரி கட்டிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எதுக்கு வரேன்னு சொல்கிறேன், ஏன்னா அஃப்கோர்ஸ் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே தெரியும் we are going to revive it. No, that is perhaps சொல்லப்போனால் இட்ஸ் சார்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து எந்த ஒரு சீரியலுமே வந்து பாதியில் நிறுத்தப்பட்டு மறுபடியும் ரிவைவ் ஆனதாக நான் கேள்விப்படலை. அது மட்டும் இல்லை, 15 வருஷத்துக்கு அப்புறம் 2006 இது வந்து ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் ஆச்சு. இப்போ 2021 the preparations, I mean I'm getting into that revival this one. ஸோ அது வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ மறுபடியும் நீ மடிசாரி கட்டிக்கணும். இல்லை அந்த மாதிரி எனக்கு நம்ம மட்டும்தான் அப்படிதானா இல்லை மற்ற நிறைய பேர் அப்படி இருக்காளா? ஏன்னா சில விஷயங்கள்லாம் அத்தென்டிக் விஷயங்கள், எத்திக்ஸ், நம்மளோட லைஃப் எத்திக்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இன்னுமே நான் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன். என்னோட மாமியாரோட தேவசமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்டில் ஒரு பூஜை விஷயமா இருந்தாலும் மடிசார் கட்டின்னு நான் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. பட் இந்த ரிவைவ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது எனக்கு அது 100% ஓகே. ஏன்னா இதை விரும்பி இது வேணும் அப்படின்னு நினைக்கும் போதே நிறைய பேர் அதை வந்து விரும்புகிறாங்கும் போதே தெரியுது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு. கரெக்ட். ஏன்னா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுனால தான் எனக்கு கூட வந்து ஒய் நாட் ரிவைவ். ஏன்னா அவ்வளோ தூரம் சார்ட் ஆஃப் ப்ரெஷர்னே சொல்லுவேன், சார் நீங்கள் நிறுத்திடாதீங்க சார், கதையை எப்படியாவது கண்டினியூ பண்ணுங்கள் சார். ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஆர் அவைலபிள், நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஒவ்வொருத்தையும் சொன்னேன், ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்சோ, ஒவ்வொருத்தையும் சொல்லும் போது தேவர் ஆல்சோ pretty much எக்ஸைட்டட். சார் டெஃபினட்டாக பண்ணலாம் சார் அப்படின்னு. ஏன்னா அந்த அக்ரஹாரத்தில் வந்து அந்த நம்ம ஸ்பெண்ட் பண்ண டேஸ் இருக்குது பார்த்தியா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அது வந்து மெமரபிள் டேஸ். அண்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட்டுக்கும் இட் வாஸ் a different kind of an experience. ஒரு அக்ரஹாரத்துலேயே போய் வந்து ஒவ்வொரு ஷெட்யூலும் ஒரு மேபி ஐ திங்க் 10 நாளோ இது ஒரு வாரமும் இருந்திருப்போம் ஒவ்வொரு. அது இருந்து அவங்க இருக்கிறவங்களோடலாம் பழகினது. எனவே நானே பேசிட்டு இருக்கக்கூடாது, நான் இவள்கிட்டலாம் சொன்னது என்னென்னா ப்ரீத்தியை பேச வைக்கிறேன்னு. ஸோ யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஒன்லி we being lucky, லைக் நாங்கள் ஆர்டிஸ்ட் மட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதில் லக்கின்னு சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு டீம் நீங்கள் ஃபார்ம் பண்ணதில் ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணதில் வந்து நீங்களும் சரி, லைக் வி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம்ப்ளீட்டாகவே இட்ஸ் லக்கி
டைம் தான் சொல்லணும். அமைஞ்சது. ஏன்னா அதில் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணோன்னே எவ்ரிவன் வே ஹாப்பினா எல்லாருமே பேஷனேட் ஒர்க்கர்ஸ். கரெக்ட். ஆல் த ஆர்டிஸ்ட் ஒருத்தருமே இன்னுமே தே ஆர் ஸ்டில் வி லவ் டு ஒர்க், வி லவ் டு ஆக்ட். எனக்குமே வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ வாண்ட் டு ஒர்க். எனக்கு வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு கேரக்டர்ஸ் வந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஐ வாஸ் வெயிட்டிங். கரெக்ட். அந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சென்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒரு தடவை நடிச்சுட்டான்னு வையன், அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து அது மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடுறது. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா சரி, தட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நோ ஸோ கண்டினியூ. ஸ்டில் இப்போ நானும் சாய்ராம் சாரும் மீட் பண்ணோம், இல்லை நானும் சிவகவிதாக்காவும் மீட் பண்ணோன்னா அந்த மெமரிஸை வந்து ஷெரிஷ் பண்ணிப்போம். லைக் நாங்கள் ஒர்க் பண்ண ஒரு சீன், இந்த சீன் இப்படி பண்ணோம், அந்த சீன் அப்படி பண்ணோம், இல்லை இந்த சீரியலில் நம்ம இப்படி ஒர்க் பண்ணிப்போம், எது பெஸ்ட்டாக நம்ம ஆக்டிங் ஸ்கில்ஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே வி வேர் தேர் இன் தட் சீரியல். கரெக்ட். எனக்கு ரீசெண்டாக சாய்ராம் கூட சொல்லியிருந்தேன், சார் ஐயோ சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், எப்போ சார் ஆரம்பிக்க போகிறீங்க? இன்சிடென்ட்லி வந்து வணக்கம் சொல்கிறேன், இவாளுக்கும் சொல்லிடுறேன். அதாவது டென்டேட்டிவாக வந்து ராமநவமி அன்னைக்கு, அதாவது 21st ஏப்ரல் அன்னைக்கு இதை பூஜை போடலான்னு இருக்கேன். அண்ட் பூஜை போட்டுட்டு மேபி இமீடியட்லி ஒரு வாரம் 10 நாள்லேயே ஏதோ வில் ஸ்டார்ட் த ஷூட்டிங் அண்ட் த செகண்ட் பார்ட் ஆஃப் கர்மா. அது வந்து நீங்கள்லாம் பார்க்கலாம். அண்ட் நவ் இவள்கிட்ட வந்து பிரீத்திட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் கேட்குறேன். பிரீத்தி, இந்த அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஐ திங்க் யூ வில் ரிமெம்பர். அண்ட் which was the pick of the scene for you apart from of course ஒன்று எனக்கே தெரியும், அதாவது வந்து நீ வந்து ஒரு அந்த கோவிலில் வந்து கார்த்தாலேருந்து சாயங்காலம் வந்து இது பண்ணுற மாதிரி இருந்தால் ஓம் நம சிவாய் மட்டும் சொல்லிகிட்டே இருந்தேன். ஐ ஆல்சோ நோ தட் அன்றைக்கி நீ சாப்பிடவே இல்லை இன்னும். ஓம் நம சிவாய், 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 Om Namah Shivaya, 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 Om Namah Shivaya. Om Namah Shivaya, 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 Om Namah Shivaya. ஸோ அதே மாதிரி விச் இஸ் த பிக் ஆஃப் த சீன், அதை பற்றியும் சொல்ல, வேறு ஏதாவது ஒரு ஆசை இருந்தது சொல்லுவாங்க. இன்னொரு சீரியல் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் மாதிரி ஒரு இது சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் மாதிரி அந்த சீனில் வந்துட்டு இன்ஃபேக்ட் நீங்கள் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் வேற ஒரு சீனுக்காக ஏதோ லொக்கேஷனோ ஏதோ பார்க்குறதுக்காக நீங்கள் போயிட்டீங்க. ஸோ என்னை நம்பி கொடுத்துட்டு போயிட்டேங்க. ஆக்சுவலி ஐ ஒர்க் லைக் அதுக்கு முன்னாடி நிறைய சீன்ஸ் ஒர்க் பண்ணதுனால நீ பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை, அதுதான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆச்சு. ஐயோ கொடுத்துட்டு போயிட்டாலே நம்ம, அண்ட் இட்ஸ் லைவ் இல்லையா, ஸோ நம்ம அந்த ப்ரொனவுன்சியேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி ஆகணும். நம்ம கரெக்டாக பண்ணாமல் திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, இப்போ நம்ம கரெக்டாக பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஓகேன்ற சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம அங்கே போய் திட்டு வாங்கணுமே, டப்பிங் போகணுமே இதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப நர்வஸ் ஆனேன். பட் கேம் அவுட் ரியலி வெல்.
ஸோ அந்த ஒரு வாட் இஸ் தட் இஸ் வெரி ட்ரூ. அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துருது ஒரு மேலே. ஏன்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் நம்ம எத்தனை இதாக அண்ட் நீ சொன்ன மாதிரி லைவ் சவுண்ட் வேறு, அது வந்து கரெக்டாக அந்த உச்சரிப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அண்ட் யூ நோ என்னை பற்றி தெரியும், அந்த அந்த கரெக்டாக இல்லைன்னா நான் விட மாட்டேன். இன்ஃபேக்ட் அதான் இப்போ முன்னாடி கூட ஒரு தடவை எல்லாத்தையும் சொன்னேன் நான், அந்த ஒரு சீன் அந்த லென்த்தி ஷார்ட் ஒன்று வச்சோம் தெரியுமா, அங்கேருந்து உள்ளேருந்து வராட்டி எடுத்துன்னு வந்தேன் அது. ஸோ என்னென்னா அந்த அந்த பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் அன்றைக்கி அது வந்து 12-13 டேக்கோ ஏதோ போச்சுன்னு நினைக்கிறேன். 1/2 ஆஃப் த டே வி ஸ்பெண்ட் ஆன் தேட். எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ தான் அதோட ரிசல்ட் நம்ம பார்க்கும்பொழுது. அந்த ஒன் மோர் சீன் வந்து அந்த நீங்கள் சொன்னேன் இல்லையா, அந்த 1 டே ஃபுல்லாக நம்ம அந்த அங்க பிரதர்ஷனம் சீன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற சீன், வீட்டுக்கு வந்து நான் ஏன் அங்க பிரதர்ஷனம் பண்ணேன் அது வந்து மடிசார் கட், அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ சீன்ஸ் மடிசார் கட்டின சீன். அது மடிசார் அந்த தண்ணி நல்ல தொப்ப தண்ணி வேற விட்டுட்டு அந்த ரோட்ல அப்படியே அந்த ஒரு நிமிஷம் அந்த கிளிப்பை முதல்ல பார்த்துடலாம் சார். அந்த கிளிப்பை பார்த்துட்டு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த இம்பேக்ட் தெரியும். எப்படின்னா அதை வந்து ரோட்டில் எடுத்தது தனியாக எடுத்தோம், அப்புறம் வீட்டுக்குள்ளே எடுக்கிறது தனியாக, இது வேறு இடம் அது வேறு இடம். ஆனால் என்னென்னா ரோட்டில் வரும்போது முழுக்க தண்ணியை கொட்டி ஃபுல்லாக ஈரமாக நனைஞ்சிட்டு வரணும், அது முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே மறுபடியும் ஃபுல்லாக தண்ணியை கொட்டின்னு நனைஞ்சிட்டு வரணும். ஓகேயா? ஸோ அந்த கிளிப்பை பாருங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக இருக்கும். காலங்காலத்தில் ஈரப்படையோட அங்க பிரச்சனமா அதே கூட துணைக்கு ஆற்றுலேருந்து யாராவது வந்திருந்தாக்க சொரி மாட்டேன்னு சொன்னேன். உட விலகும் போது எடுத்து விடுறது சொரி மார்க்குமே, ஆற்றுல பொம்னாட்டி யாராவது அடிச்சுன்னு வரக்கூடாதா? செவருக்கு ஊர் இருக்குது முட்டிப்பை, அதுக்காக புட விலகினா எடுத்து விட்டு சொரி மார்க்குமேன்னு சொன்னேன்.
என்னடி கோலம் இது? என்னடி கோலம் இது? रामचंद्र प्रभु अंजनानंदरम वीरम जानकी सौगुरासनम कवीसमुग्रहं तारम मंत्य लंका भयंकरम मनोजवम मारुतुल्य वेगम जितेन्द्रियं विधिवरं विधिवरं वरिष्ठं वादात्मजं मानरवीरमुख्यं श्रीरामदूतं सरसानमामि उल्लङ्घ्य सिन्धु सलिलं शरीरं यस्वोग्रवक्त्रजगन्नाथं आदायथैनैव तथा कलङ्कं नमामिं काञ्चली रामजनीयम् आञ्जनेयमतिदारज्ञानं काञ्चनाट्यकमनीय विग्रहं पारिजाततरुणरसनं भावयामि भव மாமா, அங்க பிரதர்ஷனம் நல்லபடியா முடிச்சுட்டேன். ஆத்துல இருக்கிறவா கிட்ட சொல்லாம போனது என் தப்பு தான். அவளுக்கு என் மேல இருக்கிற கோபமும் தப்பான அபிப்பிராயமும் நியாயம்தான். ஆனா என்ன காரணம்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ என் மேல கோவப்பட மாட்டான். மாமா கேக்குறீங்களா? சொல்லு. அப்பா போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை அஸ்தமனம் எடுத்துன்னு நினைச்சேன். இறந்து போன இந்த அதிர்ஷ்ட கட்டிக்கு வெளிச்சம் போட நீங்க வந்து, ஆனா அதையும் ஒரு நாய் தட்டி பறிச்சு என்னை நிர்மூலமா நிக்க வச்சு விடுது. கதி இல்லாத எனக்கு ஒரு கல்யாண கோலத்தை கொடுத்தேன். இந்த ஆத்துல ஒரு ஸ்தானத்தை கொடுத்தேன். இதெல்லாம் விக்னம் இல்லாம நடத்தி வச்ச அந்த ஆண்டவனுக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு என்கிட்ட காசு பணம் எதுவுமே இல்லை. என் உடம்பு வருத்தின்ற அங்க பிரதர்ஷனம் பண்றதா வேண்டின்றேன். கார்த்திகை சோமவாரம் சிவனுக்கு ஒரு விசேஷமான நாள். பிரார்த்தனையை தள்ளி போடுறதுக்கு மனசு இடம் கொடுக்கல மாமா. சரிம்மா, அதுக்காக ஆத்துல இருக்கவாட்ட சொல்லிட்டு போகண்டாமா? வாஸ்தவம் தான், சொல்லிட்டு தான் போயிருக்கணும். ஆனா சொன்னா ஆத்துல ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவா, பிரார்த்தனை தடைப்பட்டு போகலாம். அதனால்தான் சொல்லாம போனேன். பிரார்த்தனை நிறைவேற்றணுங்கிற எண்ணத்தை தவிர நீக்கு வேற எந்த உள்நோக்கமும் இல்லை மாமா. அம்மா, நான் செஞ்சது சரியா தப்பான்னு நீக்கு தெரியல. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் அவகிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வயசுல சின்னவளா இருந்தாலும் வைராக்கியத்தோட இருக்க. சரி, உயிரத்தோடு நிக்காத. போ, புடவை மாத்திட்டு வேலையை பாரு. போ. சொல்லு. ஸோ அது அங்கே நினைக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே அது அங்கே உள்ளே வர்றதுலேருந்து அந்த எண்ட் டயலாக் வரைக்கும் அது ஒரு ஷார்ட்டாக எடுத்தீங்க. ஆக்சுவலாக அதில் வந்து அத்தனை ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, மடிசார் வந்து கைண்டு விழக்கூடாது. ஏன்னா பட்டு மடிசார், ஒரிஜினலாக பட்டு மடிசார். ஸோ தண்ணி போட்டோன்னு இன்னும் வெயிட் ஆயிடுச்சு. கரெக்ட். ஸோ
ஸோ அண்ட் இடுப்பெல்லாம் தெரியக்கூடாது. இப்போ மாதிரி இல்லை சீரியஸ். அப்போ என்ன இடுப்பு எங்கேயும் ஒரு ஸ்கின் எங்கேயும் தெரியக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் மைக் இருக்கு, மைக் வந்து நனையக்கூடாது. மைக்ல தண்ணி படக்கூடாது. ஏன்னா என்னெல்லாம் ஆடியன்ஸும் பொறுத்த வரைக்கும் தே ஷுட் நோ வாட் ஆர் தி திங்ஸ் இன்வால்வ். அதை ஒரு சீனா பார்த்துடுறாளே தவிர அதில் என்னெல்லாம் நுணுக்கங்கள் இருக்கு. யா ப்ளீஸ். மைக் நனையக்கூடாது. அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு மாமனார் முன்னாடி பேசுகிறேன். ஸோ அந்த இது வந்து இப்படி தலைப்பு இப்படி இருக்கணும். ப்ளஸ் கை காலெலாம் ரொம்ப ஆட்டி பேசக்கூடாது. அண்ட் அதே மாதிரி பவ்யம், அந்த அடக்கம், அந்த மரியாதை. டயலாக் வந்துட்டு ஃபுல் டயலாக் கம்ப்ளீட்டாக ஒரு 5 பேஜஸ்க்கு பேசுவேன். வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிட்ட கேமரா வந்ததுக்கப்புறம் அந்த வில்லித்தனம் ஃபேஸ் மாறிட்டு கரெக்ட் போனோம். ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரே ஷாட்டில் இன்ஃபேக்ட் நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அது ஒரு சின்ன ரவுண்ட் ட்ராலி ஷாட்டாக எடுத்தேன்னு நினைக்கிறேன். அது கேமரா அப்படி ட்ராவல் ஆகும், அது ஒரே ஷாட் நீ சொன்ன மாதிரி. கரெக்டு. ஏன்னா இவர் சொல்கிறது கரெக்ட். அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஷாட் அதெல்லாம். ஓகே, பிரீத்தி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்ததுனால தான் நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண முடிஞ்சது. ஏன்னா சில பேருக்கு என்னென்னா டயலாக் நிற்கும், ஆனால் அந்த மூமெண்ட் தப்பு பண்ணிவிடுவா, இல்லை மூமெண்ட் கரெக்டாக பண்ணுவா, டயலாக் வராது. ஸோ அதெல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டாக பிரீத்தி இருந்ததுனால அந்த மாதிரி ஷார்ட்டை நல்லா ட்ரை பண்ண முடிஞ்சது. ஐ மீன் ரியலி யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். அது நான் சொல்லவே வேண்டாம். அவள் ஒவ்வொருத்தரும் உன்னை பற்றி ப்ரைஸ் பண்ணுறத ஐ டு நாட் நோ, உனக்கு டைம் கிடைக்கிறதா நீ பார்க்குறான்னு தெரியாது. அண்ட் ஆல்சோ கமெண்ட்ஸ் வரதெல்லாம், அதாவது ருக்குவை பற்றியே நிறைய பேர் பேசுகிறவா இருக்கா. அதனால தான் ஐ தாட் சரி உன்னை கூப்பிட்டு வச்சு, ஏன்னா அந்த ருக்குவை பார்த்தது, இப்போ பிரீத்தி எப்படி இருக்கா அண்ட் அவளோட இது என்ன. அதுவும் அந்த சீன் வந்து இட்ஸ் வித் கிளிசரின் ஆக்சுவலி அழணும். அண்ட் இன்னொரு இது என்னன்னா, கேமரா பக்கத்துல நீங்களும் உட்காந்துட்டு இருந்தேன், அது கூட வந்து நம்மளுக்கு கந்தசாமி சாரும் உட்காந்துட்டு இருந்தாரு, கைலாசம் உட்காந்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு ஆக்சுவலி ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாரு. அதனால எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு. No, it was wonderful working with you, and I'm very happy that we are going to work again. And of course, you can also share your views with the this one audience. It's always எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு வந்து it was a different phase for me. Always என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, as a girl, it's a second phase in my life. when எனக்கு இந்த விஸ்வரூபம், இந்த ருக்கு கேரக்டர் பண்ணது வந்து when I was 22. ஸோ அந்த 22ல் வந்து இவ்வளோ ஹெவி ரோல், இட் இஸ் செகண்ட் ஃபேஸ் இன் மை லைஃப். அண்ட் செகண்ட் ஃபேஸுங்கும் போது ரொம்ப இந்த இவ்வளோ ஹெவி ரோல், இத்தனை சீனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடி எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கையில் கொடுக்கும்போது அந்த மெச்சூரிட்டி என்ன அறியாமல் எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரமே நான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாகவே வந்து எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அது போய் சேரும். அதுதான் என்னோடய லைஃப்பில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து ஒரு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னை ஒன்று அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது இந்த ஒரு ரோலாக தான் இருக்க முடியும். எனக்கு இந்த ஸ்கூல் மின்பங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்ததுனால எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக நான் என்னோடய லைஃப்பில் பார்த்தேன். எதுவுமே விளையாட்டுத்தனமாக நான் எல்லாத்தையும் எவ்ரிதிங் வாஸ் சீரியஸ் இன் மை லைஃப். And now Vishwaroop, in fact comedy கூட சீரியஸா பண்ணேன். this is அநியாயம். So and of course எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே வந்து ஒரு காமெடி ரோல்ல, இட்ஸ் சீரியஸ் பிசினஸ். காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கரெக்ட். அது ஃபர்ஸ்ட் அதுவே பண்ணதுனால மத்தது எல்லாமே ஆக்சுவலா ஈஸியா வந்துருச்சு. இன்ஃபேக்ட் அண்ட் காமெடி காலிங் தான் முதல்ல பண்ணியா? லூட்டி. காமெடி காலிங் தான். வீட்டுக்கு விடு லூட்டி. That was my first mega. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்டே வந்து ரொம்ப பெரிய ஒரு கேரக்டர் அது. அண்ட் எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு நடுவில் வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லீட் பண்ணது, அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப அதுவும் நான் இது பண்ணும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் 22. ஸோ அப்படி இருக்கும்போது ஹெவி ரோல். அந்த டைம் வந்து இட் வாஸ் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆன்டி ஹீரோயின், எனக்கு தெரிஞ்சு சீரியல்ஸில் ஒரு ஆன்டி ஹீரோயின் ரோல் அந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை. அதை வந்து பிடிச்சது எல்லாருக்கும். அதுவும் சொல்ல ஆன்டி ஹீரோனா அவ்வளோ தூரம் இன்வால்வ். இப்போ கூட சொல்கிறேன், அதான் சொன்னேன், 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கூட வந்து யூ ஆர் ஏபிள் டு கேப்டிவேட் தி வியூவர்ஸ். இல்லை, அது அந்த மாதிரி ஒரு ரோல் யாருமே அது வரைக்கும் பண்ணதில்லை. கரெக்ட். இப்போ அதுக்கப்புறம் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி ரோல் வந்ததில்லை சீரியல்ஸில். வந்து ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ஆன்டி கேரக்டராக இருந்து யாருமே அந்த மாதிரி ஒரு
அதுக்கு காரணம் என்னன்னா ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து வாட் ஐ ஃபீல்னா அது ஸ்கிரிப்ட் அண்ட் தி என்ன சொல்றது அந்த அந்த risk யாருமே எடுத்ததில்ல, அந்த டெப்த் ஆஃப் தட் கேரக்டர் நோ ஜஸ்டிஃபிகேஷன் வாஸ் தட் அவ ஏன் அப்படி இருக்கான்னு அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது. தட் ஸ்க்ரீன் பிளே ஐ திங்க் அந்த கிரெடிட்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தான் போய் சேரும். என்னன்னா அந்த அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த டெப்த் அதை கொடுக்க முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட்னும் ஒரு ஹீரோயினை வந்து நியாயப்படுத்தணும் இல்லையா? என்ன ஒரு ஒரு வில்லித்தனம் பண்றா ஆனா ஷீஸ் த ஹீரோயின்ங்கிற அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு கொடுக்க முடியுமா? இப்போ என்ன கண்டிப்பா இப்போ யாராலையும் ஒரு வில்லியே வந்து நியாயப்படுத்த முடியல. அண்ட் நீங்க சொன்னீங்க இப்போ நீ பாக்குறியா தெரியலன்ட்டு. நான் கண்டிப்பா பாக்குறது இல்லை. என்னன்னா நான் பார்த்துட்டா இப்போ நான் பண்ற ரோலுக்குலாம் நான் அப்புறம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சேன். நான் அவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், நீ ஏன் பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சேன். Now you are getting an opportunity again to exhibit your this one in the season 2ல. Anyway, Preeti, thanks a lot for your time. ஏன்னா நான் சொன்ன உடனே இமீடியட்டாக சரி நான் வரேன் சார்னு சொல்லி வந்தது. ஏன்னா இன்ஃபேக்ட் அவள் வந்து இன்னொரு ஷூட்டிங் இருக்குது அவளுக்கு ஆக்சுவலாக. அந்த ஷூட்டிங்லேருந்து டைம் வாங்கிட்டு ஏன்னா நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக அண்ட் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவள் அந்த ஷூட்டிங்லேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹோல்ட் ஹர் பேக் ஃபார் மோர் டைம். அண்ட் அஃப்கோர்ஸ் எனிவே நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிற ருக்குவா மறுபடியும் பார்க்க போகிறேன். அஃப்கோர்ஸ் இப்போ வர ருக்கு வந்து டோட்டலாக வேறு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருக்க போகிறா. அது நானுமே வெயிட்டிங் அந்த கெட்டப். இன்ஃபேக்ட் நான் இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கேன். என்னன்னா சி அந்த ருக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவர் உருவாக்கின ருக்கு ஆக்சுவலாக. நான் அது பிரீத்தி வேறு தான், பிரீத்தி இப்படி தான் இருப்பேன். அது அந்த டெடிக்கேஷன் அது எல்லாமே அங்கே போனால் தானே வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இந்த சீரியலை வந்து திரும்ப நாங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ராம்நவமிக்கு பூஜை போடுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இதோட விட்டுடாமல் திரும்பவும் எங்கள் கான்ஃபிடென்ட்டை ஏற்றி விட்டவங்க கண்டிப்பாக கை தூக்கி கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். உங்களோட விஷஸ் எப்போவுமே எங்கள் கூடவே இருந்தால். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.